நாம துரோகத்தை சந்திக்கும் போது எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்களேன். நமக்கு யாராவது துரோகம் பண்ணும்போது, நமக்கு யாராவது விரோதமா இருக்கும்போது நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? இதை யோசிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூடால இருக்கிற சகோதரர்கள், இங்க ஒன்றாய் வாழுகிறவர்கள், ஒன்றாய் சாப்பிடுகிறவர்கள், ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். யோசிச்சு பாருங்க, ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். இவர்கள் ஒன்றாய் விளையாடி இருப்பாங்க, ஒன்றாய் கொடுத்து பரிமாறி இருப்பார்கள், உணவை பரிமாறி இருப்பார்கள், சந்தோஷத்தை பரிமாறி இருப்பார்கள், ஒரே வீட்டில் தங்கி இருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த கூடால இருந்தவர்களுடைய துரோகத்தை அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. நெருக்கமானவர்கள் சில நேரம் நம்மளை கொஞ்சம் காயப்படுத்தி விட்டால் நம்ம உடைஞ்சு போய் விடுகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நெருக்கமானவர்கள், இது சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடமா கூட இருக்கலாம். இன்னைக்கு மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நம்மளை நெருக்கமானவர்கள், நாம் நம்புகிறவர்கள், உறவுகள் அல்லது சொந்தங்கள், நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கிற நெருங்கின ஒரு நல்ல உறவுகள், நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற நெருங்கின நல்ல உறவுகள் சில நேரங்களில் நமக்கு துரோகம் செய்யும் போது நாம எப்படி தெரியுமா என்ன ஆயிரும் தெரியுமா? உடைந்து போய் விடுகிறோம். யோசிச்சு பாருங்க, துரோகம் நடந்திருக்கிறதா உங்க வாழ்க்கையில? இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில துரோகம் நடந்தது. என்ன துரோகம்? அவன் எந்த தப்பும் செய்தான் என்று வேதம் சொல்லவே இல்லை. எந்த இடத்துல தப்பு செய்தான் என்று சொல்லவே இல்லை. இவன் ஒரு இடத்துல தப்பு செய்தான் அல்லது சகோதரருக்கு விரோதமாய் பேசினான், எந்த இடத்திலும் இல்லை. ஆனால் இந்த யோசேப்புக்கு துரோகம் இழைக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம நிறைய நேரம் சொல்றோம் இல்லையா, நம்ம குடும்பத்தை பார்த்து, நான் என்ன தப்பு பண்ணினேன்? நம்ம கூடால இருக்கவங்களை பார்த்து, நான் என்ன தப்பு பண்ணினேன்? எனக்கு ஏன் இவர்கள் துரோகம் இழைக்கிறார்கள்? எனக்கு விரோதமா ஏன் இவர்கள் பேசுகிறார்கள் என்று நீங்கள் புலம்புகிறீர்கள்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு துரோகம் இழைத்த உடனே உடைந்து போய் விடுகிறீர்கள். முடிந்து போச்சு வாழ்க்கை, அவ்வளவுதான். என் கூடால இருக்கிறவன் எனக்கு துரோகம் இழைக்கிறான், முடிந்து போச்சு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்க ஒரு செயலை எதிர்கொள்ளும் போது அல்லது ஒரு பழி வாங்குதலை எதிர்கொள்ளும் போது, ஒரு துரோகத்தை எதிர்கொள்ளும் போது நீங்கள் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிந்து போனதில் இருந்து தான் நான் உன்னை திரும்ப நான் என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த துரோகமான நேரத்தில் அவன் என்ன செஞ்சா தெரியுமா? இந்த துரோகம் நடந்த போது இந்த யோசேப்பு என்ன செஞ்சான் தெரியுமா? ரொம்ப அமைதியா இருந்தான். யோசேப்பு எந்த இடத்திலும் சகோதரர்களை குறை சொன்னதா சொல்லவே இல்லை. எந்த இடத்திலும் தகப்பனையும் தாயும் குறை சொன்னதா சொல்லவே இல்லை. எந்த இடத்திலையுமே தன்னுடைய எஜமாட்டியை குறை சொன்னதாய் தெரியவே இல்லை. எந்த இடத்திலுமே அந்த சிறைச்சாலையில் இருக்கும் போது அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்த, அதாவது தன்னுடைய நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் நன்றி இழந்த போது கூட அவன் அங்கு தவறாய் சொல்லவில்லை. யோசிச்சு பாருங்க, நமக்கு துரோகம் இழைத்தால் நாம் எப்படி பார்க்கிறோம்? உங்க வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு துரோகம் இழைத்தால் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த யோசேப்புக்கு துரோகம் இழைக்கப்பட்டது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில துரோகம் இழைக்கும் போது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த யோசேப்பு அமைதியா இருந்தார், நம்பிக்கையா இருந்தார். முதலாவது யோசேப்புக்கு துரோகம் இழைக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில துரோகம் இழைக்கப்படும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இரண்டாவது, அவருடைய சிறைச்சாலை அனுபவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிறைச்சாலை அனுபவம் எதை காட்டுகிறது அப்படின்னா, எல்லா வாழ்க்கை முடிந்து தேக்க நிலை. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில தேக்க நிலை வரும். நல்லா போயிட்டு இருப்போம் பாருங்க, நம்ம வாழ்க்கை நல்ல வேலை நடக்கும், நல்ல வருமானம் வரும், நல்ல எல்லாரும் சுத்தி இருப்பாங்க, நண்பர்கள்லாம் இருப்பாங்க. நம்ம நினைப்போம் எல்லாம் வருது, சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்குது, கொடுக்குற அளவுக்கு நமக்கு என்னெல்லாம் இருக்குது, நல்ல தாராளமா எல்லாம் இருக்கும், அப்பெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா சில நேரங்களுடைய வாழ்க்கை சிறையின் அனுபவத்தில் வந்துடும். யாரும் வரமாட்டாங்க, யாரும் விசாரிக்க மாட்டாங்க, நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டாங்க. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சிறையின் அனுபவம் வந்திருக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சிறையின் அனுபவம் இருக்குது? முதலாவது சொன்ன துரோகத்தின் அனுபவம் சொன்னேன். ரெண்டாவது சிறையின் அனுபவம். சிறைங்கிறது, இந்த யோசேப்புக்கு சிறையின் அனுபவங்கிறது, நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, கையை அசைக்க முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கை வந்திருக்கிறது? முதல்ல தாராளமா இருந்திருப்போம், ஏராளமா கொடுத்திருப்போம், நிறைய பேர் வந்திருப்பாங்க, நண்பர்கள் வருவார்கள், நண்பர்கள் போவார்கள், நல்லா சாப்பிடுறதுக்கு எல்லாம் இருக்கும். நல்லா இருக்கிறீங்க அண்ணா, நல்லா இருக்கிறீங்க அக்கா, நல்லா எல்லாரும் கேட்பார்கள். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது சில இடத்துல நம்ம என்ன ஸ்டக் ஆகி விடுகிறோம். ஒரு சிறையின் அனுபவம் நமக்கு வந்து விடுகிறது. நம்ம அந்த நேரத்தில் நம்ம என்ன ஃபீல் பண்றோம்? அந்த நேரத்தில் என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் வந்தாங்க, எல்லா வசதியும் இருக்கும்போது எல்லாரும் வந்தாங்க, நான் நல்லா இருக்கும்போது எத்தனையோ நண்பர்கள் வந்தார்கள். ஆனால் இப்பொழுது நான் சிறையின் அனுபவத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த சிறையின் அனுபவத்திலும் நீ முடிந்து போகவில்லை, அங்கிருந்தும் நான் திரும்ப எழுப்ப என்னால் முடியும் என்று சொல்லுகிறார்.